திருச்செந்தூர்ல 37 வருஷத்துக்கு அப்புறம் திருச்செந்தூரோட ராஜகோபுரத்தோட மேற்கு வாசல் கதவு வந்து திறக்கப்பட்டிருக்கு. 1988 அதாவது 1988க்கு முன்னாடி எல்லா பக்தர்களுமே வந்து இந்த வழியில போய் தான் வந்து முருகனை வந்து தரிசிச்சுட்டு வெளியே வருவாங்க. அதுவே வந்து 1988க்கு அப்புறம் வந்து இந்த கதவை வந்து மூடி வச்சுட்டாங்க. இது ஏன் மூடி வச்சாங்க? 37 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு இப்பயே அதை வந்து திறந்திருக்காங்க. அண்ட் இதுக்குள்ள இந்த ஒரு 37 வருஷத்துக்குள்ள என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், என்ன ரீசனுக்காண்டி முக்கியமா 37 வருஷம் அந்த கதவை வந்து பூட்டியே வச்சிருந்தாங்க முதற்கொண்டு இப்பயே அதை திறந்திருக்காங்க. இதுக்கு உள்ள பக்தர்கள் போறதுக்கு அனுமதி இருக்கா, இல்ல யாரு போறதுக்கு மட்டும் அனுமதி இருக்கு? இந்த கதவை இனிமேல் எப்பவுமே திறந்து வச்சிருப்பாங்களா, இல்ல கொஞ்ச நாள் திறந்து வச்சுட்டு திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்து இந்த வீடியோக்கு உள்ள வந்து டீடைலா உள்ள வந்து சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போவோம். ஹாய் ஹலம் கௌதம் அண்ட் ஜி ஹச். திருச்செந்தூர் இன்னைக்கு முருகனோட ஆறுபடை வீடு திருச்செந்தூர்ல இரண்டாம் வீடு வந்து எதுன்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் தான். இந்த திருச்செந்தூர்ல கோபுரத்துக்கு மேல இருக்கிற அதாவது ராஜகோபுரத்தோட மேற்கு வாசல் கதவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 இயர்ஸ் ஆஃப்டர் இப்போ வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. 37 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்போ இதை வந்து திடீர்னு ஓபன் பண்ணியிருக்காங்க அண்ட் இத்தனை நாள இது வந்து மூடி வச்சிருந்ததுக்கான காரணம் வந்து என்ன? அதாவது 1988க்கு முன்னாடி வந்து இந்த வாசல் வழியா தான் வந்து முருகனை போய் வந்து தரிசிச்சுட்டு பக்தர்கள் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரிஸும் வந்து இருக்கு. பட் இதை ஒரு சைடு வச்சாலும் சரி ஓகே, அப்ப இந்த பாதையிலே வந்து அப்ப இருந்து இப்ப வந்து விட்டுருக்கலாமே, ஏன் இப்ப வந்து வழியை வந்து சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி விட்டு இதை ஏன் 37 வருஷமா அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற டவுட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்துடும். இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இது 37 வருஷத்துக்கு கழிச்சு இப்ப திறக்கப்படலை. என்ன கௌதம் சொல்ற, நீ தான் நான் சொன்ன 37 வருஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 37 வருஷத்துக்கு கழிச்சு தான் திறக்கப்பட்டிருக்கு. பட் ஸ்டில் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் ஒரே ஒரு ராத்திரி மட்டும், அதுவும் கொஞ்ச நாள் மட்டும், கொஞ்ச நேரம், சரி கொஞ்ச நாள் கிடையாது, கொஞ்சம் நேரம் மட்டும் இரவுல திறக்கப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. அது எந்த நாள் அப்படிங்கறதை நான் வந்து சொல்றேன். பட் ஸ்டில் இதை ஏன் இத்தனை நாளா மூடி வச்சிருந்தாங்க அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன ரீசன், என்ன காரணத்துக்காண்டி இது 37 வருஷம் மூடி வச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த பாதையில பக்தர்கள் போயிட்டு வந்துட்டு இருந்த பாதையை மூடி வேற பாதை வழியா வேற பாதையை திறந்து அது வழியா தான் பக்தர்கள் போய் முருகனை பார்த்து கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கோபுரத்தோட கதவு வந்து அதாவது இந்த ராஜகோபுர மேற்கு வாசல் கதவு வந்து உள்ள மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய முருகனோட கோபுரத்தோட இதை விட பயங்கர பெரிய அளவுல இருந்தனாலதான், இந்த ராஜகோபுரம் பயங்கரமான பெரிய அளவுல இருந்தனாலதான் இந்த கோபுரத்தோட கதவு வந்து மூடப்பட்டுச்சு 37 வருடங்களுக்கு முன்னாடி. அதாவது 1988 1988 வந்து this door is closed, but still 37 years after the reopen for this door அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த இடத்துல வந்து வருது. என்ன ரீசன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. முருகனோட மூலஸ்தானத்தை விட இந்த கதவு ராஜகோபுரம் மேற்கு வாசல் கதவு வந்து பயங்கரமான பெருசா இருந்தனாலதான் இந்த கதவு வந்து மூடப்பட்டுச்சு 37 வருடங்களுக்கு முன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த வழியா யாருமே போகல, பக்தர்களுக்கு அனுமதியே கிடையல. புது வழியாக இப்ப நம்ம எப்படி போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோமோ இந்த வழியை தான் ஓபன் பண்ணி 37 வருஷமா இந்த வழியை தான் வந்து பக்தர்களுக்காண்டி பயன்படுத்த விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வருஷத்துல ஒரு முறை மட்டும் இந்த கதவு நைட்டு வந்து திறக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுவும் கொஞ்ச நேரம் தான் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கு திறக்கப்படுவாங்க, என்ன காரணத்துக்காண்டி வருஷத்துல ஒரு நாள் வந்து திறக்கப்படுறாங்க, அது என்ன விசேஷமானு கேட்டீங்கன்னா அது ஒரு விசேஷமான நாள் தான். அப்படிப்பட்ட ஒரு நாள்ல மட்டும்தான் அவங்க வந்து திறக்கிறாங்க. அதுவும் கொஞ்ச நேரம் தான் வந்து திறக்கிறாங்க. இதுல யார் யாருக்கு அலோட் பண்ணும், இந்த கதவு திறக்கும் போது யார் யார் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ற விஷயத்த ஃபுல்லா கேட்டு நீங்க எந்த வரமோ உங்களுக்கு வந்து தெரியும். என்னைக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு அவங்க வந்து திறக்கிறாங்க அப்படின்னா கந்த சஷ்டி அப்படிங்கறத நம்ம எல்லாருமே இந்த கேள்விப்பட்டிருப்போம். இந்த கந்த சஷ்டி விழா அன்னைக்கு முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும்ல, அன்னைக்கு மட்டும் இந்த கதவு வந்து திறக்கப்படும். அதுவும் இரவு
யார் யாருக்கெல்லாம் அனுமதி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, பக்தர்களுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன கௌதம் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் வெரி சீரியஸ்லி யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அங்க இருக்கக்கூடிய ஐயர்கள், பூசாரிகள் அண்ட் சாமியார்கள் அவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும். அதை தாண்டி யாருமே நெவர் எவர் யாருனாலுமே வந்து உள்ள போக முடியாது அப்படிங்கிறத நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ஒரு ஃபார்மேட்டா வந்து வச்சிருந்தாங்க. இதை ஏன் இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது 300 கோடியில பிரம்மாண்டமா, அதாவது ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து இந்த கோயில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே போனது வந்தது, கோயிலை வந்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் வைக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு ப்ராசஸ் காண்டி தான் இப்போ இந்த டோரை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த டோரை ஓபன் பண்ணதெல்லாம் செகண்டரி. பட் ஆனா இந்த டோர்ல இருந்த சாமி படங்களோட விஷயங்கள் வந்திருக்கு பாத்தீங்களா, அக்காலத்திலேயே வந்து செதுக்கப்பட்டிருக்காங்க. கதவுலயே வந்து சிலைகளை செதுக்கியிருக்காங்க. அதாவது முருகனா இருக்கட்டும், அம்மனா இருக்கட்டும், அண்ட் சுடலை மாடன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவாக வந்து இருக்கட்டும், அண்ட் காளியம்மனாக எல்லாமே வந்து இருக்கு. ஐயனார் எல்லாமே வந்து இந்த கதவுல வந்து பதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இதெல்லாம் பயங்கரமா சுத்தம் பண்ணி இருக்கிறத மாதிரியே புதுப்பிச்சு இன்னும் புதுசாக்கி இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு காண்டி தான் இப்ப இந்த கதவு வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது இப்படியே இருந்தும் இதுக்கப்புறம் இதுக்குள்ள பக்தர்கள் அனுமதிப்பாங்களா, அதாவது அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை அங்க அது கோயில் நிர்வாகம் தான் முடிவு பண்ணும். மோஸ்ட்லி அலோவ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 லோவா தான் வந்திருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு மீறி அது என்ன நடக்குது அப்படிங்கிறத. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தோம். நம்ம சேனல் சேர்க்கணும், மறக்காம வச்சுக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னைக்கு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிக்கலாம், நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்துடும். பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறேன், போய் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.